ஸ்ரீமத் பகவத்கீதை கர்மயோகம். விருப்பத்தில் உண்டாவது காமம். விருப்பம் என்பது ரஜோகுணத்தோட விளைவு. ஆகவே ரஜோகுணத்திலேருந்து உண்டாகிய அந்த அடைமொழி காமம்ன்ற சொல்லோடு சேருது. சுகபோகங்களை அனுபவிக்க காமம் அதிகமாகுதே ஒழிய அடங்கிறதில்லை. அதனால தான் காமத்தை பெருந்தீனிக்காரன்னு சொல்கிறாங்க. காமந்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம். மனுஷனுக்கு இதுதான் எல்லா ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி வச்சாங்க. மனிதனுக்கு பலவித நுகர்ச்சிகளில் பற்றுதலை உண்டாக்கி, நுகர்ச்சினா ஈடுபாடு, பற்றுதல்லாம் ஆசை, அவனை பலவந்தமாய் பாவங்களில் ஈடுபட செய்கிறது. ஆகையால் அது மகா பாவி என்கிறது. ஒருத்தவனுக்கு ஆசை இல்லை அப்படின்னா எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒரு பொருளோ ஒரு எதுவோ ஒன்று நமக்கு வேணும்னு சொல்லும்போது தான் அதில் நமக்கு ஆசை வருது. தியாகராயர் ஒரு ஊரில் பணக்காரர் கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தார். அவர் பல்லக்கில் போகும்போது அந்த பணக்காரர் ஏதோ பணம் கொடுக்கும்போது தியாகராஜர் வாங்கலை. அந்த பணக்காரர் அந்த பணத்தை அதில் வச்சுட்டாரு. அந்த பொண்ணு நகையெல்லாம் பல்லக்கில் வச்சுட்டாரு. போகிற வழியில் திருடர்கள்லாம் கல் எறிகிறாங்க. அப்போ அந்த சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பல்லக்கில் பொண்ணு இருக்குது, நகை இருக்குது, அதை தேஞ்சு தான் அவங்க கல் எறிகிறாங்க அப்படின்னு. நான் தான் வேணான்னு சொன்னேனே, அது எப்படி வந்தது அப்படின்னாங்க. அது உங்களுக்கு தெரில, அது ராமருடைய பிறந்தநாள், கிருஷ்ண ஜென்ம பூமி, கிருஷ்ண பிறந்தநாளுக்கு கொண்டாடுறதுக்கு அவர் வச்சுருக்காரு. வேணாம் அவங்கள கூப்பிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், நமக்கு அது தேவையில்லை அப்படின்னார். உடனே அந்த திருடர்கள்லாம் அவர் காலில் விழுந்தாங்க. நம்ம வேணான்னு சொல்லும் போதே நமக்கு பலம் அதிகமாகிடுது. அப்போ எது வடிவில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பெரிய துயரத்தை அல்லது அழிவை உண்டு பண்ணுதோ, பகையின்றி வேறு என்ன? புகை இல்லாமல் நெருப்பு இருக்குமா என்ன? அழுக்குனால கண்ணாடியும், கருப்பைக்குள்ளே தான் சிசுவும் மூடப்பட்டிருக்குது. அந்த மாதிரினால ஆசையினால் ஞானம் மூடப்பட்டிருக்கு. ஆசை இருக்கிறதுனால தான் அறிவு மழுங்கி போகுது. மிகப்பெரிய உயர்ந்தவர்களாக கூட ஆசையினால பேரை கெடுத்துக்கிறாங்க. அந்த ஆசையை விட்டவங்க யாருமே பேரை கெடுத்ததா சரித்திரமே கிடையாது.